தைலாபுரத்தில் முன்னதாக திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அதனை முடித்துக் கொண்டு அன்புமணி அவர்கள் அங்கிருந்து விடைபெற்று சென்று விட்டார். இந்த சந்திப்பின் போது அன்புமணியுடன் அவருடைய சகோதரியான ஸ்ரீகாந்தி அவர்களும் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பானது நீடித்தது. ஆனால் சந்திப்பு முடித்து வெளியே வரும் பொழுது அன்புமணி அவர்கள் செய்தியாளர்கள் மைக்க நீட்டினப்போ அவர் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு இந்த சந்திப்பு அப்படின்றது ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருமா? நிச்சயமாக இப்ப 2 பேரும் தொடர்ந்து சந்தித்து வருகின்றார்கள். அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகிய இருவரும் சந்தித்து வருகிறார்கள். எனவே இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் சமரச பேச்சுவார்த்தை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சமரச பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டு வெளியில் வந்த பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகியோர் கூட செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி முன்னதாக சைதை துரைசாமி தைலாபுரம் வந்தபோது அவர் சந்தித்து விட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களையும் சந்தித்தார். எனவே ராஜேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நம்முடைய பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். அதாவது இன்றைய தினம் தந்தை மகன் சந்திப்பு அப்படின்றதையும் தாண்டி திரு சைதை துரைசாமி அவர்கள் குடும்ப நண்பராக ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இதுல கலந்து கொண்டிருப்பது இந்த பேச்சுவார்த்தையில பாஜகவுக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நிச்சயமா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தை பொறுத்தவரை அது அந்த கட்சிக்குள் வேறு வெளியிலிருந்து வந்த பிரச்சனை கிடையாது. தந்தை மகன் இடையில ஏற்பட்ட ஒரு உறவு விரிசல். ஸோ அந்த குடும்ப உறவுகள் மட்டும் அங்க போயிருந்தாங்க, சமரசப்படுத்திருந்தாங்கன்னா நமக்கு அப்படி ஒரு கேள்வி வந்திருக்காது. பட் இந்த இடத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பாஜக தேசிய தலைமையோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒருவர். கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அவரிடம் கருத்து கேட்கிறத நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். சோ பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனமா இருப்பது, அதாவது 2 அணிகளாக இருப்பதோ அல்லது அப்பா மகன் உறவுல விரிசல் ஏற்பட்டு இருப்பதோ நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய தலைமை யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி உள்விவகாரத்துக்குள்ள நம்ம பார்த்தாலும் கூட அன்புமணி அவர்களுடைய கரம் ஓங்கி இருந்தாலும் கூட அன்புமணி அவர்களுக்கு ஒரு ஓட்டை வாங்கணும்னா மக்கள் கிட்ட, ரொம்ப குறிப்பா அந்த சமூக மக்களுடைய வாக்குகளை முழுதா அறுவடை செய்யணும்னாலும் கூட ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியம். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்டு இருக்கிறது தான் பாஜக நிச்சயமா விரும்புவாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த மதுரை மாதிரியான ஊர்ல பொதுக்குழு கூட்டங்களை போடுறாங்க. ஸோ இப்ப திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் அச்சமுற்ற இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னா அது வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சமூக வாக்குகளை வைத்து கொஞ்சம் ஓரளவு அவங்களுக்கு ஈடு கொடுத்து நிற்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஓட்டுப்பளவு ஏற்படுறது, அப்பா மகன் மோதல் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியை மிகப்பெரிய அளவுல பின்னுக்கு தள்ளும். ஸோ அதை யோசித்து தான் பாஜக நிச்சயமா சமரச பேச்சு நடத்த முன் வந்திருப்பாங்க. அதற்காக தான் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் இதுல பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் பலம் பெறணும்னு பாஜக நினைக்குதுன்னா அகில இந்திய அளவுல அவங்களுக்கு திமுகவை பலவீனப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணியில இருந்து காங்கிரசுக்கு இணையா பல விஷயங்களை அழுத்தம் கொடுக்குற இடத்துக்கு நீங்க திமுக நகர்ந்திருக்காங்க. 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்காங்க, மாநிலங்களவையில 10 பேர் இருக்காங்க. ஸோ அப்ப திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா இங்க உள்ளூர்ல களத்தை அவங்கள ரொம்ப எதிராக களமாடணும். ஸோ அவர்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு தேசிய ஜனநாயக கூட்டணி நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அதிமுகவோட அணிகளை எல்லாத்தையும் அந்த அணியில கூட்டணிக்குள்ள சேர்க்கறது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் பிளவுபட்டு இருந்தால் அது திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அதனாலதான் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய அவர்களுடைய அரசியல் கணக்கும் இதுக்குள்ள இருக்கு. எது எப்படியோ இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலத்துக்கே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா தந்தை மகன் பிளவுபட்டு இருக்கிறப்ப அந்த கட்சி ரொம்ப ஒரு யாருக்கு வாக்களிப்பது அல்லது யாரை ஆதரிப்பது என்பது அந்த வன்னியர் சமூக மக்கள்கிட்டயே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ராமதாஸ் அவர்களுக்கு தான் அந்த பகுதி மக்களிடம் செல்வாக்கு அதிகமாக இருந்தது. ராமதாஸ் அவர்கள் பெயரை சொன்னால்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கே ஓட்டு விழும் அப்படிங்கிறதுதான் களச்சூழல். அதையும் அவர் இப்பொழுது உணர்ந்திருப்பார் நினைக்கிறேன். அதனாலதான் அவரும் தேடி போய் பார்த்து பேசி சமரச பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியை இதை பலப்படுத்துற முயற்சியோட ஒரு அங்கமா தான் இதை நான் பார்க்கிறேன். நன்றி திரு சுவாமிநாதன். இந்த தருணத்தில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.